அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் பரப்புரை எல்லாருக்குமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இன்றைய தினத்தில் யாருமே பரப்புரைக்கு உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி முழுக்க தென்காசி நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய மக்களுக்காக தான். அதிகமாக தென்காசி இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து இந்த காணொளி முதல்ல பாருங்கள். பொதுவாக நம்ம ஓட்டு போட நாளைக்கு தயாராகிட்டோம், ஓட்டு போட போகிறோம். ஓட்டு போடுற போதுன்னுக்கிட்டி எல்லாரும் எந்த கட்சிக்கும் ஓட்டு போடலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் சில பேருக்கு நம்மளுடைய ஒரு இளைஞர்கள் ஒரு வட்டாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த முறை தென்காசி வேட்பாளர்கள் சரி கிடையாது, திமுக இருக்கக்கூடிய வேட்பாளர் சரி கிடையாது, அதிமுக வேட்பாளர் சரி கிடையாது, பாஜக வேட்பாளர் சரியில்லை, அதனால் இந்த முறை நான் ஈடிஎம் கட்சிக்காரங்க தான், ஆனால் நான் இந்த முறை நோட்டாக ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்ம நிறைய இடங்களில் தொண்டை கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்கிறத கேட்க முடியும். குறிப்பாக இளைஞர்கள் சொல்கிறாங்க, உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நோட்டாக ஓட்டு போகிறதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா, வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா இறந்து போயிட்டார். இறந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க ஐசி பெட்டிக்குள்ளே. தாத்தா நல்லபடியாக வந்துடுவாருங்க எண்ணத்தில் டெய்லி சோறு, ரசம், காப்பி, டீ, மோர், அதை டெய்லி என்ன சாப்பிட்றாரோ அதெல்லாம் பக்கத்தில் வச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணும்னா, என்னடா பைத்தியக்காரத்தனமாக வேலை பார்த்துட்டு இருக்கான், செத்து போயிட்டார், இவர் எப்படா வருவார், இனி இவருக்கு வேலையே இல்லைடா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அதே நிலைமை தான் நோட்டாக ஓட்டு போட்டாலும். அதனால் நோட்டாக ஓட்டு போன்னு நினைக்கக்கூடியவங்க அந்த செத்து போன தாத்தாக்கு எப்படி பைத்தியக்காரத்தனமாக இந்த சாப்பாடு, சோறு, டீ, காப்பி வச்சுக்கிட்டு இருக்காரோ அதற்கு இணையானது தான் அது. ரெண்டாவது கட்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, தென்காசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஒன்று உருவாக போகுதுங்க. என்ன மாறுதல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும், நாளைக்கு வாக்கு செலுத்த போகிறோம், இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்க இரவு 7:30 மணி வரைக்குமே இது வரைக்கும் எந்த கட்சியில் இருந்தும் நம்ம சில பகுதிகள் விசாரித்து பார்த்த வரைக்குமே ஓட்டுக்கு காசு கொடுக்கவே இல்லை இப்போ வரைக்கும். அப்போ இதில் என்னடா பெரிய வெற்றி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது நமக்கு பெரிய வெற்றியாக தான் அமையப்போகுது. என்ன காரணம்னா, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் தனக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள், குறிப்பாக அந்த கட்சிக்காரனே ஓட்டு போடணும்னா என்ன செய்யணும், காசு அவுத்தா மட்டும்தான் கட்சிக்காரனே கட்சிக்கு வேலை பார்ப்பாங்க, பூத் மெம்பர் உள்ளே உட்காருவாங்க, இல்லைனா அதுக்கு கூட தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக கட்சி என்பதை ஒரு தொழிலாக பார்த்துட்டாங்க. திடீர்னு சேவை பண்ண வரமாட்டாங்க, களத்துக்கு நிற்க மாட்டாங்க. இப்போ தென்காசியில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகிருக்கு. நம்மளுடைய தென்காசி மாவட்டத்தில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில், குறிப்பாக தென்காசி சட்டமன்ற தொகுதி எங்கள் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு வேட்பாளருமே அதிமுக, திமுக, பாஜக இந்த வேட்பாளர்கள் யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், விசாரித்த வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவே இல்லை. அப்போ இது நமக்கு 100% வாய்ப்பை கொடுக்கு. என்னடா அதிமுக, பாஜக, திமுக சொன்னேன், நாம் தமிழர் விட்டுட்டு ஓட்டுக்கு காசு கொடுக்குறது அப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஓட்டுக்கு ரூபா கொடுக்கான்னு சொன்னாலே நீங்களே நம்ப மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க எங்கள் ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு வண்டி 10 நிமிஷம் வந்துட்டு போயிடுச்சிங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் வண்டி வாடகை எடுத்தோம். கடைசி தென்காசி போய் அதான் நடந்த நிலவரம், அந்த தென்காசி நகரத்தில் நடந்தது அதான். கடைசி 2 நாளைக்கு வண்டி எடுத்து வாடகை சுற்றணும். அப்போ அந்த அளவிற்கு பொருளாதார நெருக்கலம் இருந்துக்கிட்டு இருக்கோம். இது மக்களுக்கு முழுக்க தெரியும். அப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்தாதான் ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலையில் திமுக கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க, அதிமுக கட்சிக்காரங்களும் இருக்காங்க, பாஜக கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழருக்கு அப்படி கிடையாது. ஓட்டுக்கு காசு அவங்க நமக்கு கொடுப்பாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சே மதியண்ணன்கிட்ட 2 பேர் கொடுத்தாங்க. பரகுன்றாபுரத்தில் ஒரு ஐயா நடராஜன்கிற ஐயா அண்ணன் மதியண்ணன் காசு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஊத்துமலை பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அண்ணன் மதியவாணர் கையில் காசு கொடுத்தாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சி. அப்போ ஒரு புதிய மாற்றம் நம்ம தென்காசி மண்ணில் பிறக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அரசியலை தொடச்சி தூர எரிஞ்சு போட்டு ஒரு புதிய மாற்று அரசியலை தென்காசி மண்ணிலிருந்து படைக்க இருக்கின்றோம். அதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. பெருவாரியான மக்கள் இன்றைய தினத்தில் நமக்கு பார்க்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க, உங்களுக்கு நாங்கள் எங்கள் குடும்ப ஓட்டு, எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் உங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு அழைப்பிலிருந்து, தனிப்பட்ட பகிர் செய்தியில் இருந்து நிறைய பேர் நேரில் பார்க்கும்போதெல்லாம் இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஒரு மாற்றம் தென்காசி மண்ணிலிருந்து பிறக்க போகுது. அதற்கு நம்ம உழைக்கிறத தாண்டி திமுக கட்சிக்காரனும், அதிமுக கட்சிக்காரனும், பாஜக கட்சிக்காரங்களும் கொஞ்சம் காசு கொடுக்காமல் இருக்கிறதுனால மக்கள் இப்போ தெளிவாக இருக்கிறாங்க.
இந்த மாற்றம் தமிழ்நாடு முழுக்க தென்காசி மண்ணிலிருந்து இந்த திமுக அதிமுக பாஜகவை புரட்டி போடக்கூடிய தருணத்தை நம்ம உருவாக்கி வச்சிட்டோம். ஏன்னா வேட்பாளர்களே 6 சட்டமன்ற தொகுதிக்கும் அலைந்து 6 சட்டமன்ற தொகுதிக்கும் அதாவது அதிகபட்சம் எல்லா ஊருக்கும் வர முடியாது. ஒருத்தங்களால் ஒரு தொகுதிக்கு மொத்தத்துக்கு 3 நாள் தான். ஒரு தொகுதிங்கிறது குறைஞ்சது 60 கிலோமீட்டர் இருக்கும் குறைஞ்சது. அப்போ நீங்கள் பயணம் பண்ணாலும் நம்மளால் முடியாது. அது எத்தனை ஊர்கள் இருக்குது, எத்தனை கிராமங்கள் இருக்குது, எத்தனை நகராட்சி இருக்குது, எத்தனை பேரூராட்சி இருக்குது. அப்போ இது எல்லாம் கவர் பண்ணி ஒரு வேட்பாளர் போய் சேர்ந்துருக்காங்கனாலே அது நாம் தமிழர் கட்சியினுடைய இசை மதிவான் அவர்கள் தான் தொடர்ச்சியாக களத்தில் நின்று பல ஊர்களுக்கு, பல ஒன்றியங்களுக்கு, பல பேரூராட்சிகளுக்கு, பல நகராட்சிகளுக்கு சென்ற ஒரு வேட்பாளர். மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஒன்று உருவாகிருக்கு. இந்த மாற்றம் தென்காசி மண்ணில் ஒரு பெரிய ஒரு விதையை நம்ம போட போகிறோம். பார்க்கக்கூடிய அனைவரும் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு தான் நம்ம வாக்களிக்க போகிறோம், உங்கள் சின்ன வயசுக்கு தான் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக மைக்கை விஜய் அவர்கள் கையில் எடுத்த மாதிரி தென்காசி மக்கள் கையில் எடுத்துருக்குறாங்க. இந்த வரவேற்பு நாளைக்கு பெருவாரியாக இருக்க போகுது. முடிவில் தேர்தல் ரிசல்ட்டு வெளியிடும்போது ஜூன் 4ஆம் தேதி பெரிய நம்ம நாம் தமிழர் கட்சியே வியக்கின்ற அளவிற்கு தென்காசி நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு மாறுதலை நம்ம மண்ணில் படைக்க போகிறோம் என்கிற செய்தியை உங்கள்கிட்ட பகிர்வதே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அது குறிப்பாக நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் உங்கள் நண்பர்கள்கிட்ட குறிப்பாக பேசுங்க, அதிகமாக பேசுங்க. ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்கே மக்கள் இருக்கிறாங்களோ அங்கே தான் டீ கடையாக இருக்கலாம், இல்லை ஒரு ரோட்டில் ஊர் கோயில்களில் கூட்டம் கூட்டமாக கடையாக போட்டிருப்பாங்க. எந்த கடையில் கூட்டம் இருக்கோ அங்கே தான் மக்கள் எட்டியாக சும்மா பார்த்துட்டு போவாங்க. அப்போ என்னென்னா இங்கே பெரும்பான்மையாக நம்ம என்ன பேசுகிறோமோ அதை ஒருத்தர் ஆமாப்பா அவங்க நல்லா தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே அதையும் பகிர்வாங்க. அப்போ அது நம்ம என்ன செய்யணும்னா எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. ஓட்டு போடுற இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது போலக்குன்னு சொல்லி பேசுனீங்கன்னா ஓட்டு போடுற மாதிரி ஆகா நம்மளும் அதுதான் ஓட்டு போடுறோன்னு நினச்சோம், இவங்களும் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறோம், அப்போ நம்ம அதுக்கே போட்டோன்னு சொல்லி எங்கே பெரும்பான்மை இருக்கோ அங்கே தான் மக்கள் நிற்பாங்க. அடித்து பேசுங்க. மக்கள்கிட்ட இன்னும் நமக்கு நாள் இருக்குது, நேரம் இருக்குது. என்ன நேரம் இருக்குன்னா ஓட்டு போகிற இடத்துல கூட நம்மளால் 100 பேரை மாற்ற முடியும். அதற்கான வலிமை நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம ஆயுதமாக நம்ம பேச்சு இருக்குது, நம்ம மூச்சு இருக்குது, நம்ம எண்ணங்கள் இருக்குது, நம்ம சிந்தனைகள் இருக்குது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். முதல் வெற்றி தென்காசி மண்ணில் படைக்கும். அதற்கு உறுதியாக மக்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க. இந்த வரவேற்பு ஜூன் 4ஆம் தேதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதற்கு உழைத்த அண்ணன் சீமானவர்களுடைய பயணத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா 21 நாட்களில் கிட்டத்தட்ட 25 பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காங்க, மேடையில் பேசியிருக்கிறாங்க, 99 வாகன பரப்புரையில் பேசியிருக்காங்க, 99 மணி நேரம் 48 நிமிடங்கள் அண்ணன் சீமானவர்கள் பரப்புரையில் பேசின பேச்சுக்கள் நிமிடங்கள், 5000 கிலோமீட்டருக்கு மேலே வாகன பரப்பை தரைப்பயணத்தில் செஞ்ச ஒரு பரப்புரைக்காக தரைப்பயணத்தில் போன கிலோமீட்டருடைய எண்ணிக்கை, அதே மாதிரி 40 தொகுதிகளுக்கும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் அண்ணன் சீமானவர்கள் பயணம் பண்ணியிருக்காங்க. 120 சட்டமன்ற தொகுதியும் அண்ணன் சீமான் சந்திச்சிருக்கிறாங்கன்னா இந்தியாவிலே ஒரே தலைவர் அண்ணன் சீமானவர்கள் தான். அப்போ அண்ணனுடைய உழைப்பை வீணாக்காமல் ஒட்டுமொத்த பேரும் இந்த இங்கே இருக்கக்கூடிய உங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. மீண்டும் அடுத்தது ஒரு வெற்றி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.